பூரி சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது பசங்களை ரொம்ப ட்ரை பண்ணி என்னால் சாப்பிட வைக்க முடியாது. புதினாவை தான் இது கூட ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். என்ன ஆட் பண்ணனே தெரியாமலே அதை நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மிளகாயும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு 2 கப்பு மாவு கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக தான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் கிட்ட அப்படியே ஊற வச்சுட்டேன். இனி பூரிக்கு மாவு உருட்டும் போது சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்குவேன். இந்த பூரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெயும் குடிக்காது. எல்லா பூரியும் கொஞ்சம் உப்பலாவே தான் வரும். பசங்க பூரி கேட்டாங்க, நான் அவங்களுக்கு பூரி சுட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு சப்பாத்தி தான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துட்டு பட்டர் இருந்தனால பட்டர்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்தால் சூப்பரான சப்பாத்தியும் ரெடி ஆயிரும். பிடிச்சினா ட்ரை பண்ணி பாருங்கள்.